அப்படியே அறுசுவைகளும் நாவில் நடனமாடுகிறது. விஜய் சேதுபதி 3 வாட்டி வந்துருக்காரு. சாப்பிடணும் சாப்பிடணும் நான் ஆவலா காத்துட்டு இருந்தது இந்த சொரா புட்டுக்குதான். வஞ்சிரம் இருக்குது, வவா இருக்குது, பாறை இருக்குது, கொடுவா இருக்குது. என்ன ஒரு செம ஃபீல் தெரியுமா இது? அந்த பக்கம் கடல், அப்படி கடல் வந்து அப்படி அலை அடைச்சிட்டு இருக்கு. தாய் வீட்டுல சாப்பிடாம சாப்பிடும், மாமியா வீட்டுல சாப்பிடாம சாப்பிடாதுங்க. அப்படியே அங்க இருந்து கடல்ல மீனை புடிச்சிட்டு வந்து இந்த கடாயில போட்டு ஒரு வறுத்து அந்த மீன் எடுத்து அப்படியே நம்ம பிளேட்ல வச்சு வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை பட்டினப்பாக்கம்ல இருக்க அக்கா கடைக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். அக்கா கடை செம்ம ஃபேமஸ். பெரிய பெரிய ஆட்கள், அது மட்டும் இல்லாம ஃபேமிலியா இல்ல ஃப்ரெண்ட்ஸா டூர் வர எல்லாருமே, சென்னைக்கு வர எல்லாருமே பட்டினப்பாக்கம் வந்தா கண்டிப்பா அக்கா கடையில சாப்பிட்டு போறது வழக்கம். இன்னைக்கு நானும் வந்திருக்கேன். இங்க எப்படி இருக்கு, கடல் மீன் வெரைட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன குடுக்குறாங்க, எப்படி எல்லாம் செய்யறாங்க, என்ன டேஸ்ட்ல அது இருக்குன்னு எனக்கு சாப்பிட்டு உங்களுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும்னு ரொம்ப ஆசை. மழை வேற ஹெவியா வந்துட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையை தவிர வாரத்துல 6 நாளுமே கடை இருக்கும். செமையா நான் வந்து டிராவல் பண்ணி ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன். கண்டிப்பா என்ன மழை வந்தாலும் சரி இன்னைக்கு நான் சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்ற ஒரு இதுலதான் வந்திருக்கேன். வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா, நம்ம கடையில என்னென்ன ஐட்டம்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரீங்க? எறா இருக்குது, கடமா இருக்குது, சொரா இருக்குது, மீன் இருக்குது, நண்டு இருக்குது, இலி இருக்குது, நெத்திலி இருக்குது, வஞ்சிரம் கட்லெட் இருக்குது, மீன் வகை 4 வகையில இருக்குது. சாப்பாடு அன்லிமிட்டட் சாப்பாடு, எவ்வளவு வேணா சாப்பிடலாம். பார்சல் தருவோம். பாருங்க, 1 2 வெரைட்டி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 13 வெரைட்டி இருக்குமாண்ணே. 13 வெரைட்டிஸ் வந்து இருக்கு நம்ம கடையில. நீங்க எப்ப வந்தாலும் சாப்பிடலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடை கிடையாது. கனவா வந்து நம்ம இப்ப அங்க இருந்து இங்க வந்தோம்ல, கனவா பாருங்க எவ்வளவு நிறைய போட்டு வந்து இங்க ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மீன் வந்து ஃப்ரை பண்ணி அப்படி முருகெல்லாம் எடுத்து மேல வச்சுட்டாங்க. இது வந்து பிரான் தொக்கு. இங்க பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. இவங்களுடைய சீக்ரெட் மசாலா தான் போடுறாங்க எல்லாத்துக்குமே. ஃபுல்லா அங்க உள்ள இருந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சு இங்க வந்து எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் சீக்ரெட் மசாலா அப்படி மேல போட்டு கடைசியா வந்து இந்த அப்படி பேரு அக்கா மறந்து போச்சு, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு செம்மையா ஃப்ரை பண்ணி தராங்க. உங்க பேரு? என் பேரு வெங்கட். வெங்கட். ஆமா. ஓகே, எங்க இருந்து நான் வரீங்க? நான் வந்து சோழிங்கநல்லூர்ல இருந்து வரேன். சோழிங்கநல்லூர். நீங்க தான் சென்னை தானே நீங்க? சென்னை தான். சாப்பாடு எப்படி இருந்தது? சாப்பாடு நல்லா இருக்கு. நல்லா இருந்ததா? எத்தனை வருஷமா வரீங்க அக்கா கடைக்கு? நான் ஒரு 6 to 7 இயர்ஸ் வந்துட்டு இருக்கேன். 6 to 7 இயர்ஸ் ரெகுலர் கஸ்டமர் அப்ப நீங்க? ஆமா, நான் எப்பெல்லாம் வந்து பாரிஸ் வருவேன், இல்ல இந்த பக்கம் எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் இங்க வருவேன். ஓ, என்ன சாப்பிட்டீங்க இங்க வாங்கி? என்ன வெரைட்டி? இன்னைக்கு வந்து கடமா சாப்பிட்டேன். எப்படி இருந்தது? நல்லா சாட்டிஸ்ஃபை. ரெகுலரா எல்லா டிஷ்மே நீங்க எல்லாமே சாப்பிடுவேன். இன்னைக்கு கடமா சாப்பிட்டேன். பிரைஸ் வந்து ஓகேவா? காசு குடுக்குற காசுக்கு வர்த்தா? ஓகே, நான்வெஜ்க்கு இது ஓகே. ஓகே, நான் வெளிய வாங்கி சாப்பிடுறேன். ஃப்ரெஷ்ஷா இருந்ததா எல்லாமே? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா. சூப்பர். ஏன்னா பாக்கும்போதே நமக்கு தெரியுது. உங்க ஃபேவரட் என்ன அக்கா கடையில? எனக்கு எப்பவுமே கடமா தான் பிடிக்கும். எல்லாமே டேஸ்ட் பார்ப்பேன், பட் கடமா தான் எனக்கு பிடிக்கும். கடம்பா தான் ரெகுலரா சாப்பிடுவீங்க. ஓகே ஓகே ஓகே. விஜய் சேதுபதி 3 வாட்டி வந்துருக்காரு. நல்ல அருமையான குணம் உள்ள, ரொம்ப நல்ல ஒரு நம்பானாச்சு, விஷால் அண்ணன், தேவா பையன், பாரதி ராஜா, ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப நல்ல தங்கமானவர் அவரு. தேவா அவங்க பையன் எல்லாம் புள்ளன்னு சொல்லுமா, பையன் சொல்லுமா?
அவர் வந்துக்கிறாரு, பார்ட்டி பண்ண வந்துக்கிறாரு, விசாரணை வந்துக்கிறாரு. ரொம்ப பேர் வாங்க. சின்ன தெருல சுந்தரி அக்கா வந்துக்குது, சன் டிவிலேருந்து மேனேஜர்லாம் ரொம்ப பேர் வாங்கம்மா. வந்து சாப்பிட்டுட்டு அவங்க ரேஜுக்கு என்னை தொட்டு தட்டி கொடுத்துட்டு போவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் என்ன உச்சி தொட்டா அக்கா கடை தான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆயாச்சு. அப்புறம் என்ன? ஆஹா, அடடடடடா. இங்க பாருங்க எவ்வளவு குவான்டிட்டியில ப்ரிப்பேர் பண்றாங்க பாருங்க. இன்னைக்கு வந்து மண்டே. ஆக்சுவலா திங்கக்கிழமை கூட வந்து இங்க இவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி இவங்க டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். ஆமா, ஞாயிற்றுக்கிழமையில கம்பல்சரி கடை வந்து லீவு. ஞாயிற்றுக்கிழமையில கடை இருக்காது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அக்கா கடை ஞாயிற்றுக்கிழமையை தவிர மீதி எல்லா நாளும் பட்டினப்பாக்கத்துல இருக்கும். அக்காவும் இருப்பாங்க. நீங்க வந்தீங்கன்னா அப்படி அன்பா அக்கா வந்து பிளேட்டிங் பண்ணி எல்லாம் கொடுத்துருவாங்க. சூப்பரா இருக்கும். வாய்க்கு ருசியா வயிறார சாப்பிட்டு போலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இதுதான் வந்து பார்சல் செக்ஷன். நீங்க வந்து பார்சல் பண்ணி டக் டக்குன்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க என்ன சைட் டிஷ் கேக்குறீங்களோ ஆல்ரெடி சாப்பாடு வந்து பார்சல் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்களேன், நம்ம இப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படி இங்க பாருங்க செம்மையா ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. நெத்திலி இருக்கு, நண்டு இருக்கு, ஸ்குவிட் இருக்கு, அங்க மீன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க பார்சல் வந்து ஃபுல்லா முட்டையெல்லாம் இருக்கு. முட்டை மசால் இருக்கு. சாப்பாடோட முட்டை மசால் சாப்பாடோட வச்சு கொடுத்துருவீங்களா? சூப்பர். சாப்பாடோட இது இன்க்ளூடட். அன்லிமிட்டெட் சாப்பாடோட ஒரு முட்டை வச்சு கொடுத்துருவாங்க. மீன் குழம்பு, சாம்பார், ரசம், தயிர். ஓகே. இப்போ இது வைக்கிறீங்களா? காய் எதுவும் தருவீங்களா? ஓகே. ஆக்சுவலா நான்வெஜ்ஜுக்காக தான் இங்க வர்றதே. அப்புறம் எதுக்கு வெஜ் நம்ம வந்து காயெல்லாம் வந்து சாப்பிடணும்? சைட் டிஷ்காக தான். அந்த 13 வெரைட்டிஸ் சொன்னாங்க பாருங்க. அந்த 13 வெரைட்டிக்கு தான் இங்க ஆட்கள் வர்றதே. ரைஸ் இருக்கு, தோசை இருக்குது, பரோட்டா இருக்கு, நைட்ல எல்லாமே இருக்குது. ப்ரான் ரைஸ், எக் ரைஸ், வெஜ் ரைஸ், சிக்கன் ரைஸ், பீப் ரைஸ், மிக்சிங் ரைஸ், சொராப்புட் ரைஸ், சொரா தோசை, கறி தோசை, எறா தோசை எல்லாமே இருக்கு எங்க கடையில. சைட்ஸ் இப்ப இருக்கிற சைட்ஸ் எல்லாமே இருக்கும். அதே போல ஒயிட் சாப்பாடும் இருக்கும். மீன் குழம்பு, கறி குழம்பு, சாம்பார், ரசமும் இருக்கும். எல்லாமே இருக்கும். இப்ப இருக்கிற என்ன சைட்ஸோ அது எல்லாமே இருக்கும். நைட்டு 12 வரைக்கும் இருக்குது எங்க கடை. என்னென்ன மீன் வெரைட்டி என்னென்ன கடைங்க போடுவீங்க? எல்லா மீனும் வஞ்சிரம் இருக்குது, வவா இருக்குது, பாறை இருக்குது, கொடுவா இருக்குது, சீலா இருக்குது, சங்கரா மீன் இருக்கும். இந்த வவா பீஸ் போடுவோம், முழு வவா போடுவோம், வஞ்சிரம் பீஸ் போடுவோம். எல்லா ஐட்டமும் இருக்கும் எங்கிட்ட. இங்க பாருங்க ஃபுல்லா வெரைட்டிஸ் ஃபுல்லா. ஏன்னா இங்க டிஸ்பிளே பண்ணி வச்சாதான் வர மக்கள் வந்து என்ன வேணும், எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அங்க செஞ்சு கொண்டு வந்து இங்க ஃபுல்லா வச்சிடறாங்க. யார் யாருக்கு என்னென்ன வெரைட்டிஸ் வேணுமோ எல்லாம் வந்து செஞ்சு எடுத்துட்டு போவாங்க. தாய் வீட்டுல சாப்பிடற மாதிரி சாப்பிடும், மாமியா வீட்டுல சாப்பிடற மாதிரி சாப்பிடாதுங்க. மாமியார் வீட்டுல சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது. மாமியா வீட்டுல கூச்சமா இருக்குமா, தாய் வீட்டுல அள்ளி சாப்பிடலாம். கேட்டீங்களா? தாய் வீட்டுல சாப்பிடணுமா சாப்பிடணும். இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணுமோ இங்க வந்து வாங்கி சாப்பிடலாம். எக்ஸ்ட்ரா ரைஸ் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். மாமியார் வீட்டுல தான் ரொம்ப கூச்சப்பட்டுட்டாங்க, யாராவது இதை நினைப்பாங்களோ அப்படின்னு சாப்பிடுவோம் இல்லைங்க. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே. முன்னாடி யூடியூப் ரிவ்யூஸ் பார்த்தோம், அத பார்த்துட்டு இந்த கடைக்கு அப்படியே வந்தோம். சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்னென்ன வாங்கியிருக்கீங்க நீங்க? ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துட்டோம், வாங்கியிருக்கோம். அப்புறம் நார்மலா தான் சாப்பாடு இந்த மாதிரி. மீன் குழம்புலாம் எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சாப்பிட்டுட்டே இருக்கீங்க? பேச தெரியாதா? இவரு பேசவே தெரியாதா அவருக்கு? யாரு அவர் ஷை டைப்? நீங்க? நான் பயங்கரமான ஷை டைப். பொண்ணுகள்ட்ட வேணா அப்ப பேசலாமே என்கிட்ட. இன்ட்ரோவர்ட்டா? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாப்பிடுறத பத்தி தானே சொல்ல போறோம். உண்மையாவே பசங்க வந்து திண்டுக்கல்ல வந்து இங்க சாப்பிடுறாங்க கிட்டத்தட்ட. ஆக்சுவலா இங்க ஜாலியா சுத்தி பாக்குறது வந்தீங்களா இல்ல சாப்பிடுறதுக்காகவே திண்டுக்கல்ல வந்தீங்களா? இல்லக்கா, இது ஒரு ரீசன், சுத்தி பார்க்காத ஒரு ரீசன். ஓகே ஓகே ஓகே. இப்ப சாப்பாடு நம்ம கடையில எவ்வளவு? இங்க சாப்பிட்டா எவ்வளவு? வெளிய பார்சல் வாங்கி பார்சல் 60 ரூபா, இங்கேயும் 60 ரூபா. இங்கேயும் 60 ரூபா. அன்லிமிட் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். எவ்வளவு வேணா சாப்பிடலாம். சாப்பாடுல என்னென்ன குடுக்குறீங்க? சாம்பார், ரசம், மீன் குழம்பு, கறி குழம்பு. வந்த பொண்ணு போறேன், நீ கவலை பொறுமையா சாப்பிடு, அவசரப்படாத. அதான் ஃபர்ஸ்டா சொன்ன, தாய் வீட்டுல சாப்பிட்ற மாதிரி சாப்பிடு. கூச்சம் இருந்தா கூச்சத்துக்கு முதுகு முன்னாடி போடு, அன்பு இருந்தா அன்பு முகத்துக்கு முன்னாடி போடு. கூட்டி கழிச்சா கரெக்டா இருக்க மாதிரி சாப்பிடு. ஆஹா, இந்த மாதிரி ஒருத்தவங்க கடையில வந்து சொன்னாங்கன்னா யாரு வந்து சாப்பிட மாட்டாங்க.
நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. எல்லா சைட் டிஷ்ஷும் நமக்கு வந்தாச்சு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு இல்லை, நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பிளேட்டே வாங்கிட்டேன். ஓகே, ஏன்னா எல்லாரும் அவ்வளோ வாங்கி சாப்பிட்றாங்க, எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு ஃபுல்லாகவே வாங்கிட்டேன். இங்கே பாருங்க, மீன் குழம்பு, அயில மீன் போட்டு மீன் குழம்பு வச்சிருக்காங்க. இங்கே என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம வந்து சொரா புட்டு வாங்கியிருக்கோம். சொரா புட்டு, மீன் புட்டு ஒரு டைம் சாப்பிட்டேன். இப்போ சொரா புட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். அடுத்து வந்து ப்ரான் பாருங்க, ப்ரானு. இங்கே பாருங்க, ஸ்குவிட்டு, கனவா, நெத்திலி 65. இந்த பக்கம் பாருங்க அயில மீன் ஃப்ரை. அயில மீன் வந்து இங்க வந்து ஃப்ரை பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. சூப்பரா லெமன் ஆனியன்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு வந்து அன்லிமிட்டட், நம்ம எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். 60 ரூபா தான் சாப்பாடு. அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு இப்ப சாப்பிட்டு பார்ப்போமா? அப்படி பீச் ஓரமா அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியா வரப்போறவங்க. கொதிக்குதுப்பா சாப்பாடு. மீன் குழம்பும் சாதமும் அடுத்தடுத்து வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஹெவியான ரஷ்ஷு. அக்கா கடைன்னு கேட்டே வந்து வராங்க. பட்டினப்பாக்கத்துக்கு வர்றவங்க எவ்வளோ கடை இருக்குது தெரியுமா? இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கடைக்கு மேலே இருக்குது. அக்கா கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டே வராங்க. அப்படி உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு 10-15 கடை தாண்டி அக்கா கடை இருக்குது. பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரியும். கொதிக்குது, அப்படி சுட சுட சாப்பிடணும் மீன் குழம்புலாம். அதுதான், ஆறி சாப்பிட்டாலாம் சந்தோஷம் கிடையாது. இங்கே பாருங்க, சூப்பரா சுட சுட வேற லெவல்ல. ஆஹா, செம்மையா இருக்குப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்ல இருக்கு. என்ன சொல்றது, இத உப்பு, புளி, காரம், ஆஹா, அந்த மீனுடைய அந்த அந்த ருசி வந்து குழம்புல இறங்கி இருக்கு. அப்ப மீன் நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஊறின மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, காணாங்கத்தை மீன் வந்து குழம்புல போட்டிருக்காங்க. காணாங்கத்தை மீன் இப்படி சாப்பாடுல வச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்த மேலே போட்டிருக்காங்க பாருங்க, இந்த பொடி எல்லாமே வந்து இவங்களே ரெடி பண்றாங்க. அது என்ன பொடின்னு நமக்கு தெரியல, அதான் சீக்ரெட். அந்த சீக்ரெட்டுக்கு தான் மக்கள் வந்து இங்க இவ்வளவு பேர் வராங்க. இப்போ நம்ம வந்து இதுல என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா, இப்போ மீன் எனக்கு பார்த்த உடனே செம்மையா ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு தோன்றது வந்து மீன் தான். பாருங்க, ஆஹா, என்ன ஒயிட் கலர்ல எப்படி இருக்கு பாருங்க மீன், பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த மீன் வந்து இப்படி சாப்பிட்றத விட இந்த மீன்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெமன் அப்படி புளிஞ்சிடணும். இப்படி ஃபுல்லா லெமனை புளிஞ்சு விட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் லெமன் புளிஞ்சு அதுல வந்து கொஞ்சோண்டு ஆனியன் வச்சு சாப்பிட்றதுனா சூப்பரா இருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போமா? சூப்பரா இருக்குப்பா. இப்பதான் தெரியுது ஏன் இந்த கடை 20 வருஷமா இவ்வளவு ஃபேமஸ். ஏன் இவ்வளவு பேர் இந்த மழையிலையும் கார்ல வண்டியில அவ்வளவு பேர் வந்து சாப்பிட்றாங்க. உள்ள எனக்கு உட்கார இடம் இல்லை, அதனால தான் நான் வெளியே கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். உள்ள அவ்வளோ பெரிய கடை இருக்கு. கிட்டத்தட்ட 10 டேபிளுக்கு மேல போட்டிருக்காங்க. ஒரே டைம்ல உள்ள ஒரு 50 பேர் உட்காந்து சாப்பிடலாம். வெளியே ஒரு 20-25 பேருக்கு மேல உட்காந்து சாப்பிடலாம். கிட்டத்தட்ட ஒரே டைம்ல ஒரு 70 பேருக்கு மேல உட்காந்து சாப்பிடலாம். அக்கா பாருங்க, இந்த பக்கம் அந்த பக்கம், அதாவது நம்ம வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு கடை அப்படின்றதுனால அக்கா வந்து வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை கல்லுலயே நிக்கிறதோ எல்லாம் கிடையாது. ஃபுல்லா யார் என்ன சாப்பிட்றாங்க, யாருக்கு என்ன வேணும்னு வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இருந்தாலும் ரெகுலரா வந்து கஸ்டமர் வருவாங்க. வரவங்கள முகம் சுளிக்காம சந்தோஷமா வரவே இருக்கணும். ஏன்னா மோப்ப குலையும் அணிச்ச முகம் திருந்து நோக்க குலையும் விருந்துன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம வந்து வேண்டாதவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா கூட நம்ம வந்து முகமலர்ச்சியோட சாப்பாடு போட்டோம்னா அந்த உறவு கூட ரொம்ப பலமாயிடுமா. அப்ப சாப்பாடுல தான் இருக்கு. விருந்தோம்பல் பண்பு வந்து நம்ம தமிழருக்கே உரியது. அந்த விருந்தோம்பல் பண்பை நான் இந்த கடையில ரொம்ப 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 சந்தோஷமா நான் பாக்குறேன். எனக்கு சாப்பிடணும் நான் ஆவலா நான் காத்துட்டு இருந்தது இந்த சொரா புட்டுக்கு தான். அந்த சொரா புட்டு வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? செம்மையா இருக்கு. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு லாஸ்ட்ல வந்து ஃப்ரை பண்ணாங்க. வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்காங்க, தக்காளி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொரா புட்டு, ஆஹா, நான் டேஸ்ட்டுடா. இந்த டேஸ்ட்டை என்ன சொல்றது, எந்த நான்வெஜ்ஜோடையுமே கம்பேர் பண்ணவே முடியலையே, அவ்வளோ சூப்பரா இருக்கு. எதோடையுமே கம்பேர் பண்ணவே முடியாது போல, அவ்வளோ சூப்பரா இருக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குறிப்பா வந்து முள் இல்லாம எடுத்து அப்படி சூப்பரா அழகா குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு சொரா புட்டு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்க வந்தீங்கன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்டு போற மாதிரிலாம் இல்ல, அது டக்கு சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்காங்க. ஏன்னா 12 மணில இருந்தே பீப்புள்ஸ் வந்து இங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா எல்லாம் அந்த 1:30-2 மணிக்கு வந்தாதான் வந்து ப்ராப்ளம். ஒரு பூனை என் காலுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. அப்படி 12 மணில இருந்து மக்கள் வந்துட்டே இருக்கிறதுனால இவங்க காலைல 11 மணில இருந்து எல்லாம் ஃபுல்லா எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு எல்லாம் டிஸ்பிளே பண்ணி வைக்கிறாங்க. அந்த டிஸ்பிளேல பார்த்துட்டு எனக்கு இது ஒரு கப் தாங்க, அது ஒரு கப் தாங்கன்னு சொல்லி
ஃபுல்லா அவங்கவுங்க என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து செமையா இருக்கு. அடுத்து வந்து கனவா. கனவா வந்து நான் சொன்னேன்ல, மோஸ்ட்லி வந்து சென்னை பீப்புள்ஸ்க்கு ஈஸியா கிடைக்கும் இந்த கனவா. இது வந்து ரொம்ப ஈஸியா வந்து சமைச்சிடலாம். உள்ள இருக்கிற மை மட்டும் தான் எடுத்து சமைக்கணும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம சாஃப்டா குக் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு கனவா. எல்லாம் தாண்டி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவங்க கைப்பக்குவம் தான், அக்காவோட கைப்பக்குவம் தான். அடுத்து வந்து எறா. எறா வந்து எவ்வளவு பெரிய எறா பாருங்க. இங்க பாருங்க, செம்ம பெரிய எறா. சூப்பரா இருக்கும் இந்த எறா. நம்ம சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா பார்க்கும்போது தெரியும், செம்மையா கிளீன் பண்ணியிருக்காங்க. ஆஹா, வாயில போட்டோன்னு இந்த கரைஞ்சி ஓடிடுச்சு எறா. ஒரு முறை தான் கடிச்சேன், கரைஞ்சிருச்சு எறா. செம்மையா இருக்கு. எல்லாமே சாப்பிட்டு காட்டியாச்சு. 13 வெரைட்டிஸ். சத்தியமா அவ்வளோ வெரைட்டிஸ் நம்மளால சாப்பிட முடியாது. நான் எனக்கு என்னென்ன பிடிக்குமோ, எனக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுச்சோ அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக நான் இங்கே என்ன எதிர்பார்த்து வந்தேன் அப்படின்னா, இலிப்பூச்சி எதிர்பார்த்து வந்தேன். இலிப்பூச்சி நீங்கள் ஒரு டிஷ் ஒன்று இருக்கும், இந்த கடம்பா மாதிரி எறா மாதிரி இலிப்பூச்சின்னு ஒன்று இருக்குது. அது சென்னையில் மட்டும் தான் கிடைக்கும் மோஸ்ட்லி. அந்த இலிப்பூச்சி நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மொறுன்னு இருக்கும், நல்லா முறுக்கு மாதிரி இருக்கும். குட்டியாக நண்டு வந்து குட்டியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி கடலோரங்கள்ல அந்த அந்த அலை அடிச்சுட்டு வருது இல்ல, அந்த இடத்துல வந்து அது கிடைக்கும். அந்த இடத்துல வந்து வலையை போட்டு பிடிப்பாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிப்பாங்க. அந்த எலிப்பூச்சி வந்து இன்னைக்கு இல்லை, ஆக்சுவலா இவங்களுக்கு கிடைக்கல. அதை நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். கண்டிப்பா யாரு வந்தாலும் எலிப்பூச்சி வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது வந்து பட்டினப்பாக்கம் இந்த பீச் சைட்ல வந்து ரொம்ப கிடைக்கும். அக்கா கடையில ரெகுலராகவே இருக்கும். இன்னைக்கு அது கிடைக்கலன்றதுனால இல்லை, வரவங்க கண்டிப்பா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இதுல வந்து ரசம் போட்டு வந்து சாப்பிட போறோம். ரசம் இருக்குண்ணே. எனக்கு மீன் குழம்பு மட்டும் கொஞ்சம் தாங்கண்ணே. மீன் குழம்பு. நானே பாக்குறாரு, என்ன ரசம் போட்டுக்கிறேன் மீன் குழம்பு வேணும்னு கேக்குதுன்னு. அப்படிங்க பாருங்க, ரசம் சூப்பரா இருக்கு. நம்ம வந்து ரசத்தை முதல்ல சாப்பாடுல ஊத்திட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும். ரசம் வந்து நிறைய போட்டு சாப்பிடணும். ஏன்னா ஜீரண சக்தி வந்து நிறைய ரசத்துக்கு இருக்கு. இங்க பாருங்க, இந்த ரசம் வந்து இப்படிலாம் வந்து குடி. ரசம் வந்து அவ்வளோ நல்லது. அப்படி மிளகு சீரகம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரசம் சாப்பாடை நல்ல குழைவா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து உடம்புல இருக்கிற அத்தனை ஜீரண கோளாறுகளும் வந்து சரியாயிடும். ஏன்னா ரசத்துல வந்து பூண்டு போடுறாங்க, பெருங்காயம் போடுறாங்க, மிளகு போடுறாங்க, சீரகம் போடுறாங்க. எல்லாமே வந்து நம்ம உடம்ப வந்து நல்லா வச்சுக்கிறதுதான். சீரகம், அது எதுக்கு பேரு சீரகம்னு வச்சாங்க தெரியுமா? அகத்தை வந்து சீர் பண்றதுதான் சீரகம். அது வந்து ரசத்துல நிறைய போடுறாங்க. அது வந்து நல்லது, நம்ம சாப்பிடணும். இப்ப இதுல நான் ஏன் மீன் குழம்பு கேட்டேன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த மீன் குழம்ப லைட்டா வந்து இந்த ரசத்துல வந்து ஊத்திக்கணும். இப்படி வந்து ஊத்தி இதோட பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ரசம் தனியா சாப்பிட்டாலே டேஸ்ட் தான். அப்படி மீன் குழம்போட சேர்த்து சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது ஒரு வாய் வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம். தூக்குது புளிப்பு, செம்மையா இருக்கு. நான் சொன்னேன்ல நெத்திலி ஃப்ரை, இதுக்காகவே தான் வச்சிருந்தேன் இந்த நெத்திலியை. இப்படி ரசம் சாப்பாடுல அப்படி எடுத்து போட்டு பாருங்க, இந்த ரசத்தோட சேர்த்து உள்ளுக்குள்ள நெத்திலி இருக்கான். சரியான டேஸ்ட். வீட்லயே நமக்குலாம், எனக்குலாம் அது அடிக்கடி தோணும். நைட் டைம்ல டிஃபனுக்கு பதிலாக கொஞ்சம் ரசம் நெத்திலி அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிட்டு படுக்கலாமே என்ன. அது மாதிரி எங்க வீட்டுல செஞ்சா நான் நிறைய சாப்பிடுவேன். என்ன ஒரு செம ஃபீல் தெரியுமா இது? அந்த பக்கம் கடல், அப்படி கடல் வந்து அப்படி அலை அடிச்சிட்டு இருக்கு. கடல் எது வானம் எதுன்னே தெரியாத அளவுக்கு அப்படி மேகம் மூட்டமா இருந்து காலையில இருந்து மழை அப்படி பெஞ்சிட்டே இருக்கு. மழை ஃபுல்லா தூரிட்டு இருக்கு. அப்படியே அங்க இருந்து கடல்ல மீனை புடிச்சிட்டு வந்து இப்படி கடாயில போட்டு ஒரு வறுத்து அந்த மீன் எடுத்து அப்படியே நம்ம பிளேட்ல வச்சு அப்படி பெய்யுற மழைக்கு சூப்பரா மொறுன்னு இந்த மீன்ல அப்படி செமையா அப்படி லெமனை புழிஞ்சு விட்டு அப்படி சுட 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 இப்படி இருக்கும்போது இத அப்படி ஒரு பேத்து எடுத்து இதை மட்டுமா சாப்பிடணும்? வெயிட் 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 எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பாருங்க. இப்போ பாக்குறவங்களுக்கு லைட்டா கொஞ்சம் வயிறு எரியதான் செய்யும். ப்ளீஸ், அதுக்கு நான் வந்து பொறுப்பு இல்லை. ஆஹா, இப்படி போட்டு அத்தனையும் சேர்த்து ஒரே வாயில. இதுல மெயின் மேட்ரே இங்க பாருங்க, இந்த லெமன். என்ன 2 கையிலையும் சாப்பிட்ற அப்படின்னு பாக்காதீங்க, சாப்பிட்றதுக்கு 2 கை பத்தாது போல அக்கா கடையில. அப்படி அங்க பாருங்க,
இங்க பாருங்க நான் வந்து புளிஞ்சாச்சு லெமன், இப்போ வந்து சாப்பிட்டு காட்டுறேன். ஆஹா, அப்படியே அறுசுவைகளும் நாவில் நடனமாடுகிறது அந்த அளவுக்கு இருக்கு. ப்ளீஸ் யாரும் கண்ணு வைக்காதீங்க, வயிறு எறியாதீங்க. கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் வயிறார இந்த மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க. கண்டிப்பா சாப்பிட்டு போலாம். இவ மட்டும் நல்லா திங்கிறாளே அப்படின்னு பாக்காதீங்க. டேஸ்ட்பா. ஆஹா, யாரு சென்னை வந்தாலும், குறிப்பா மெரினா பீச் வந்தாலும், இல்ல பட்டினப்பாக்கம் வந்தாலும், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வேற லெவல்ல கடல்ல என்ஜாய் பண்ணுங்க. நான் வேணாம்னு சொல்லல. ஆனா மதியம் காலையில நைட்டுன்னு 3 வேளையும் நிறைய வெரைட்டிஸோட உங்களுக்கு சாப்பாடு சுட 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 தராங்க. மீன் குழம்பு இருக்கு, ரசம் இருக்கு, எல்லாமே தராங்க. நைட்லயும் சாப்பாடு வந்து அவ்வளோ பிடிக்கும் நிறைய பேருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3 வேளையும் சாதமா கொடுத்தாலுமே நானே சாப்பிடுவேன். கண்டிப்பா யாரு பட்டினப்பாக்கம் வந்தாலும் அக்கா கடைக்கு வரவே மறந்துடாதீங்க. அவ்வளோ வெரைட்டிஸோட சூப்பரா செம்மையா எல்லாருக்கும் வர்றவங்க எல்லாருக்கும் அப்படி சிரிச்ச முகத்தோட டக் 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 டக்னு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ தலைவா.